ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். அண்ட் இன்றைக்கி நம்ம டே 2 ஆஃப் ஹேர் க்ரோத் சேலஞ்சஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் டே 1 அப்லோட் பண்ணிட்டேன். அதை நிறைய பேர் பார்க்கலாம், இன்னும் பாருங்கள். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, நம்ம டே 2 ஆஃப் ஹேர் க்ரோத் சேலஞ்ச் தான். வீடியோ நான் முன்னாடியே எடுத்துட்டேன், பட் வாய்ஸ் ஓவர் கொடுக்க கொஞ்சம் டைம் ஆகிட்டு. சரி, ஓகே, நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு டே 1 நான் போடையில் அதில் நான் இன்க்ரீடியன்ட்ஸ் காட்டியிருக்க மாட்டேன், ஜஸ்ட் அந்த பேக் மட்டும் தான் காட்டியிருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்க்ரீடியன்ட்ஸும் சேர்த்து காட்ட போகிறோம். ஸோ அண்ட் இதை போடுறதுனால நமக்கு முடி வளரும் அப்படிங்கிறதையும் ப்ரூஃபோடு நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் என்னோடய டே 2 ஆஃப் ஹேர் நான் உங்களுக்கு காட்டுறேன், வீடியோவில் சைடில் கொடுக்குறேன். நான் ஏற்கனவே டே 1ஓட பிக்சர் நான் கொடுத்துருப்பேன், என்னோடய ஹேர் க்ரோத் பிக்சரை. ஸோ அது மாதிரி நான் டே 2 கொடுக்குறேன். அண்ட் டே 3யும் நான் சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். ஸோ என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்னா, மெயினான இன்க்ரீடியண்ட்டே நமக்கு ஆலோவேரா, செம்பருத்தி, இது மட்டும் தான். ஸோ செம்பருத்தி பூ கிடச்சிது அப்படின்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா செம்பருத்தி இலை கூட எடுத்துக்கோங்க. ரெண்டில் ஏதோ ஒன்று. நம்மக்கிட்ட மரம் இருக்கிறதுனால நம்ம ரெண்டுமே எடுத்துருக்கோம். அண்ட் ஆலோவேரா நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி 7 தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் இப்போது இது கூட நம்ம ரொம்ப மெயினான இன்க்ரீடியன்ட் என்னென்னா வெங்காயம். ஸோ நான் டே 1லேயே சொல்லியிருப்பேன், வெங்காயம் தான் முடியை வளர வைக்கும் அப்படிங்கிறத நிறைய யூடியூபர்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னு. ஸோ அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். அண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா அப்படின்னா அது ஆப்ஷனல் தான். ஸோ சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம நல்லா அரைச்சி இதை நம்ம ஜூஸி ஸ்டேஜில் நம்ம எடுக்க போகிறோம். ஏன் நம்ம வாட்டரி ஸ்டேஜாக எடுக்கிறோம் அப்படின்னா, திக் பேஸ்ட்டாக போடலாம், பட் போட்டோம் அப்படின்னா ரொம்ப வாஷ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே இதே பேக் நான் திக் பேஸ்ட்டாக ஸ்கூல் டேஸில் அப்ளை பண்ணியிருக்கேன். அண்ட் என்னோடய ஹேர் க்ரோத் ஆகிருக்கு. இப்போ ஏன் நம்ம வாட்டரியாக அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ அதை வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே காலேஜ்லாம் போயிட்டு வர முடியாது இல்லையா? ஸோ அதனால் இதில் ஏற்கனவே தண்ணி இருக்கும், ஏன்னா ஆலோவேராவே தண்ணி தானே. ஸோ நமக்கு லிக்யூட் ஃபார்மில் வேணுங்கிறதுனால நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அரைங்க, மொத்தமாக ஒரேடியாக அரைச்சிடாதீங்க. அண்ட் நான் எனக்கு தேவையான அளவுக்கு, என் ஹேர் எவ்வளவோ அந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஹேர் நல்லா நீளமாக இருக்கும் அப்படின்னா நிறைய செம்பருத்தி பூ, ஆலோவேரா எடுத்துக்கோங்க. அண்ட் இது கூட நீங்கள் ஓவர் நைட் சோக் பண்ண வெந்தயமும் எடுத்துக்கலாம். ஸோ நான் இந்த பேக்கே ஒரு யூடியூப் சேனலில் தான் பார்த்துருப்பேன், அது போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அப்போ எனக்கு சீரியஸாக முடி வளர்ந்துச்சு. ஸோ அதே இதை தான் நம்ம இப்போவும் ட்ரை பண்ணுறோம். ஏன்னா நான் காலேஜ் போகிறப்போ பார்லருக்கு போய் ஹேர் கட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் திருப்பி நம்ம வளர வைக்க போகிறோம். அண்ட் இதை இதே ஸ்டேஜில் நீங்கள் அப்படியே தலையில் போட்டுக்கலாம், நல்லாவே இருக்கும். பட் நம்ம லிக்விட் ஃபார்மில் பண்ணுறதுனால இது ஒரு துணியை வச்சு நான் ஃபில்டர் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளோட பேக் ரெடி. இது கூட உங்களுக்கு கோகோனட் ஆயில் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை முடி பிளாக் ஆகணும் அப்படின்னா கரிசலாங்கண்ணி பவுடர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் எதுவுமே ஆட் பண்ணல, இது அப்படியே நான் என்னோடய ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டேன். இதை எங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்னா, மெயினாக ஸ்கேல்பில் தான் அப்ளை பண்ணணும். ஸோ ஸ்கேல்ப் ஏரியா தான் நமக்கு மெயினாக முடி வளரக்கூடிய இடம். ஸோ அதனால் ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிவிட்டு, அண்ட் உங்கள் முடியோட எண்டிங் இருக்குல்ல, ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வரும்ல, அந்த இடத்துல அப்ளை பண்ணிடுங்க. ஸோ இது டே 2 தான். இன்னும் நம்ம 1 வீக் சேலஞ்ச் பண்ணணும். ஸோ இன்னும் நமக்கு 5 நாள் முழுசாக இருக்குது. அண்ட் அதோட 1 மந்த் சேலஞ்சும் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள்.